உங்க மான பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப உங்க மான பிடிக்க முடியல இல்ல, மான பிடிக்க வக்கல்ல. காந்த சக்தி உள்ள மான இந்த முகத்துல காமிச்சா கவ்வி இழுக்கும் போது பார்வை கெடும் சொன்னா, முகப்பார்வையை விட்டு வேற எந்த இடத்துல காமிச்சாலும் கவ்வி இழுக்காது இந்த கணை. கூர்மையான முகம். முகப்பார்வைனா உங்களுக்கு தேவையான முகப்பார்வைக்கு நேரம் கூட வச்சு இழுக்க வேண்டியது. இதுக்கு கூர்மையான முகம், இந்த முகத்தை மட்டும் காமிக்கணும். ஆனா நீங்க மான பிடிக்க லாய்க்கு கிடையாது. நீங்க மான பிடிக்க மாட்டீங்க. ஒரு மண்ட பூனை கூட உங்களால பிடிக்க முடியாது. போயிட்டு வாங்க, கிளம்பு. ஏய் மானல போயா. ஏய் கண்டபலா கிளம்பு, நீ முதல்ல கிளம்பு. மான்னா எந்த மானுமா? எங்க இருக்கு மானு? இரியா, என் கண்ணுக்கு முன்னால நிக்குதுமா. இரியா அண்ணே, மான் இருக்கானே. ஜொலிக்குது மானு. அண்ணே மான் இல்ல. இரியா புளி முட்டை. கேளுமா, மான் இருக்கானே. புத்ரா மான் இருக்கானே. குண்டே ஓடி மாட்டா. ஏத்தா மான் இருக்காதா சொல்லுங்க தா. நீங்களா அத கேளு, அம்மாட்ட கேளு. மான்னா யாருப்பா இருக்குலப்பா? மான் இல்ல. ஏய் ஆய முடியா, மான் இல்லன்னு சொல்லுங்க தல. என்ன கல்லுகள் இருந்தா எடுத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்தால. மான் இருக்கு. எங்க மான் இருக்கு? மா இரியா. ராத்திரி இரவு நேரங்கள்ல வரும்போதும் பகல்ல வரும்போதும் நமது பொன்னமராவதி தாலுகாவுக்குள்ள அப்படி சுத்தி வள வந்தோம்னா, இன்னைக்கு அதிகமான காட்டுப்பகுதியில மான்கள் விரைவா வெளியேறி போய் அடர்ந்த காட்டுல இருந்து எல்லா ஊருக்குள்ளே வந்துருச்சமா மானு. அடி வீட்டுக்குள்ள வருது மானு. ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஊருக்குள்ள வருதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க என்ன வேட்டை ஆட வந்திருக்கீங்க? நான் மேன் வேட்டையில கன்னி வேட்டை. ஏய் கன்னி வேட்டைன்னு சொல்லக்கூடாது. ஆமா, வேட்டையில எத்தனை வகையான வேட்டை இருக்கு? வேட்டையில 5 வகை வேட்டை. 5 வகை வேட்டை. என்ன வேட்டை? பல விரிக்கலாம். அதாவது ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பைசாசம், பிரதி ஆளிடம், பைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான வேட்டை. கன்னி வேட்டைனா பொம்பளை புள்ள வேட்டையா? அகராதிப்படி பல விரிக்கலாம், குழி வெட்டலாம், மான காட்டி பிடிக்கலாம், இந்த கணையை அடிக்கலாம், உடம்புல எதையாவது சொல்லி பேசக்கூடாது. பேசுறாண்டி என்ன சொல்ற நீ? பேசுறதெல்லாம் பேசாகாதுன்னு இருக்காங்க. நீங்க கன்னி வேட்டை நீங்கல்ல, கன்னி வேட்டை என்ன வேட்டை? முதல்ல பொம்பளை ஒரு தாய் ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் வேட்டை கன்னி வேட்டை. முதலில் சொல்லுங்க. என் தாய் சொல்லிருக்கா, முதலில் சொல்லி கொடுத்த வேட்டை. ஏன்னா அந்த ஐயா, அதாவது ஹரிஹர சுந்தர ஐயப்பன் ஆலயத்துக்கு போவாங்க. அங்க போகும் பொழுது முதலில் மாலை அணிந்து போனவரை என்ன சொல்லுவாங்கன்னா கன்னிச்சாமின்னு சொல்லுவாங்க. கன்னிச்சாமி. அந்த மாதிரி முதலில் சொல்லி கொடுத்த வேட்டை கன்னி வேட்டை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், மணி வேற ஆயிருச்சு. இப்ப மானுங்க இருக்குன்றீங்கல்ல, ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். என்ன விஷயம் கேட்கறா? என்கிட்ட வந்து 2 வரியிலே முடிச்சிருங்க. நீ என்ன வேணாலும் கேளு. நான் என்ன வேணாலும் கேட்பேன். நான் நல்லா கேட்பேன், நல்லா கேட்பேன். நாக்க புடுங்கற மாதிரி கூட கேட்பேன். சாகர மாதிரி கேட்பேன். நீ கிழிச்ச தெரியாம தெரிஞ்ச இரியா முத புளி மூட்டை. இப்ப மணி வந்து இப்ப மணி 6 மணி ஆக போகுது. வேற ஒண்ணும் இல்ல. உட்கார தம்பி, உட்கார தம்பி, உட்கார தம்பி, உட்காரியா. கேமரா ஓடிட்டு இருக்குது. நான் கேக்குறேன், மான பத்தி உங்களுக்கு தெரியுமில? சரி, டேட்டை பத்தி தெரியுமில? அதாவது மான வந்து வள விரிச்சிருக்கலாம், சிலை வைத்திருக்கலாம், மான் காட்டி மான பிடிச்சிருக்கலாம். அப்படி நீங்க பிடிக்கலாம். கையால கூட பிடிக்கணும் வந்திருக்கீங்க. பிடிக்கலாம். கையால பிடிச்சிருக்காங்க, சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. நான் அதை கேட்கல. இப்ப பண்டைய காலத்துல மான வந்து ஏதாவது ஒரு ஆயுதம் இல்லாம மான பிடிக்க மாட்டாங்க. பொதுவான ஒரு விஷயம். மான அப்படின்னா எந்த ஆயுதம் இல்லாம பிடிக்க மாட்டாங்க. ஆனா பண்டைய காலத்துல எந்த ஒரு ஆயுதமே இல்லாம சுட்டு பிடிச்சாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? சுட்டுனா துப்பாக்கி வச்சா? துப்பாக்கி ஆயுதம் சொல்லியா முத. ஆளுகளை பாரு, துப்பாக்கி வச்சா சொல்லியா முத. உனக்கு எவ்வளவு சம்பளம்? உனக்கு 7500 ஓவா சம்பளம். மணி எத்தனை? 6 மணி வரை 5 மணி வரை நாங்க தான் நின்று இருப்ப. நீ எத்தனை மணிக்கு வந்த சீனுக்கு? ஒழுக்கமா 2 மணிக்கு விட்டாலும் 2 மணிக்கு வந்து ஏற நிப்பின் செம்மையா. பெரிய பெரிய கேள்வியை பார்த்தா நான் அந்த ஓரமா போய் வேணா நில்லு. கூட்டம் இடம் காலியா தான் கிடக்கு. நிப்பா எந்த ஒரு ஆயுதமே இல்லாம சுருக்கமா விடிய போகுது, வேலை இல்லாம போயிடும். நீ கேட்ட கேள்விக்கு விளக்க வரணும். நான் சொல்றேமா, வலை இல்லாம, குழி வெட்டாம, நாய் இல்லாம, கணை இல்லாம, துப்பாக்கி இல்லாம, எந்த ஆயுதமே இல்லாம பண்டைய காலத்துல மான அறிவை பயன்படுத்தி சுட்டு பிடிச்சாங்க. எப்படி சுட்டு பிடிச்சாங்க? எப்படின்னா, பண்டைய காலத்துல ஒரு 5-6 பேர் சேர்ந்து வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போகும்போது, காட்டு பகுதியில் போகும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் கூர்மையா ஒரு மானை பார்த்துறாரு. கூர்மையா மானை பார்த்தவரு, ஒரு மானை பார்த்துட்டேன், இதை நம்ம இன்னைக்கு சுட்டு பிடிக்கணும் அப்படின்றார். அப்ப சுட்டு பிடிக்கணும்னா என்ன செய்யறது? எந்த ஆயுதம்லாம் வந்துட்டோமே, அப்ப எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா, அதுல அந்த 5 பேர்ல இன்னொருத்தர் சொல்றாரு, ஐயா சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லி ஒரு கல் இருக்கு காட்டுக்குள்ள, அதுக்கு முன்னால சுளுந்த மரம்
அப்படின்னு சொல்லி ஒரு மரம் உண்டு. கார்த்திகை மாசமானா தெய்வத்துக்கு முன்னால அந்த சுளுந்த மரத்தை வெட்டி ஊண்டி சுத்தி அப்படியே பச்சை ஓலையை கட்டி தெய்வ திருஷ்டியை விளக்குறதுக்காக சுளுந்த மரத்தால தீபாரணை காமிப்போம். கார்த்திகை மாசம் முருகபெருமானுக்கு உகர்ந்த மாசம் அன்று அந்த சுளுந்த மரத்துல ஒரு கம்பை வெட்டி குச்சியா வெட்டி கூர்மையா செதுக்கி அம்பு மாதிரி கையில் எடுத்து சிக்கி முக்கி கல்லு அப்படின்னா 2 கல்லை கையில் எடுத்து 2 கல்லையும் அப்படி உரசுனா பளிச்சுன்னு தீ பிடிக்கும். 2 கல் எடுத்து உரசக்கூடிய தன்மையோடு உரசுனா தீ பிடிக்கிற கல்லுக்கு பேரு சிக்கி முக்கி கல்லு. ஒரு ஆள் 2 கல்லை கையில் எடுத்துறாரு, பளிச்சுன்னு உரசுறாரு, தீ பிடிக்குது. இந்த சுளுந்த கனைய தீயில காமிச்சா நல்லா சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பச்சை மரத்துல தீ பிடிக்கிற மரத்துக்கு பேரு சுளுந்த மரம். இதுதான் உண்மையானது. அதுங்க நம்ம பகுதியில் வேட்டையாடக்கூடிய பகுதியில் நிறைய பேருக்கு தெரியும். எப்படி பிடிச்சாங்க? அந்த கனைய நெருப்புல போய் காமிக்கிறாரு, சுடர் வெட்டு எரியுது. நெருப்பு எரியும் போது இந்த அடிப்பகுதியை பிடிச்சு மான பார்த்தவர் கூர்மையா வீர திறமையோட கனைய பார்த்து கையில் எடுத்து ஓங்கி மான் மேல ஓங்கி எறிகிறார். ஓங்கி எரியும் போது மானுடைய உடம்புல போய் இந்த கண்ணை தவிர வேற எங்கன போய் பட்டாலும் நெருப்பு போய் பட்ட உடனே சுருக்குன்னு சுடுது. எந்த ஆயுதமே இல்லாம அப்புறம் கனைய வச்சு சுட்டாரு போன. இந்த கனை இல்லாமா சுளுந்த மனையா அப்படி சொல்லுங்க. சுளுந்த கனையை விட்டு எரிஞ்ச உடனே மானுடைய வகுத்துல போய் நெருப்பு சுட்ட உடனே சுருக்குன்னு சுட்ட உடனே மானுக்கு ஒரு மயக்கம். மான் மயங்கி அப்படியே நீ கீழே விழுந்துடாத, மடியில விழுந்துச்சுன்னா போச்சு. எனக்கு ரொம்ப காத்தா வர சொல்லி நீ வேற செய்வன வச்சாலும் அப்படி மயங்கி மான் கீழே விழுந்தவன அப்புறம் போய் 5 பேரும் சேர்ந்து ஓடி போய் அதை வாரி சுருட்டி பிடிச்சு தூக்கி கொண்டாந்து சேர்க்கிற வேட்டை தான் சுட்டு பிடிக்கும் வேட்டை. சுளுந்த மரம் அவசரத்துல பிறந்த கல்லுமா கொடுமையா? என்ன பேசுறீங்க? நான் என்ன கேட்டேன், பண்டைய காலத்துல எந்த ஆயுதம் இல்லாம சுட்டு பிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு அவர் சொன்ன பதில் உண்மையானே? ஏத்துக்கலாமானே? சொல்லுங்க, யாரான்னு சொல்லுங்க. சத்தியமான வேட்டைக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் வராத போய் இது உண்மையா பொய்யா நீயே சொல்லு. யாருங்க கேளு, யாரும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கே தெரியுமே. கேளு, நீங்க சண்டை போடாம சொல்லுங்க. நீங்க அடிச்சுக்கிடாதீங்க. நீங்க இல்லனே இல்ல அவர்தான் இல்ல. அப்பா இருங்கப்பா, அப்பா இருங்கப்பா, இருங்கப்பா. அந்த ஆளு 7000 ரூபாய் ஓவா சம்பளம் வாங்குது. அந்த ஆள்கிட்ட நம்ம இல்ல இல்ல ஐயா சொல்றதுக்கு விளக்கம் சொல்றேன். அடிச்சுக்கிடுவோம். ஆயுதம்னா என்ன? அருவா, கத்தி, துப்பாக்கி, இதுதான் ஆயுதம். கீழே கிடக்கிற மரத்தை ஆயுதம்னு யாராவது சொல்லுவாங்களா? மரம்னா தாவரம், செடி, அது தாவரம்ப்பா, ஆயுதம் இல்லப்பா. என்னப்பா பெரியவங்க படிச்சவங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா, ஐயோ அவர் அடிச்சுக்கிட்டாங்க. அவர் படிச்சவர், அவருக்கு தெரியுமாப்பா. அப்பா ஒரு கை தட்டி பாராட்டு கொடுங்க. நம்ம கருப்பா இருக்கிறவ போய் சொல்ல மாட்டாங்க, தெரியாதா? இதான் உண்மை. உண்மை. இப்ப அவர் என்ன சொல்றான்? வேற ஒண்ணும் இல்ல, அது ஆயுதம் இல்லையா அப்படின்றார். அது ஆயுதம் இல்ல. இல்ல ஆயுதம், ஆயுதம்னா உடம்புல வந்து கத்தி போட்டு அறுக்கிறதும் துப்பாக்கி மாதிரி சுடுறதும் தான் ஆயுதம். அது தாவரம், செடியில வளர்ற தாவர செடி. ஆமா, சரி இருக்கட்டும். தெரியாத ஆயுதம் இல்லைங்க, தெரிஞ்ச ஆயுதம் தாங்க அது. சரி 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 சரி, அதான் உண்மை. அவர் வேடுவர் சொன்ன பதில் உண்மைதான், ஏத்துக்கக்கூடிய விஷயம். ஒரு கை தட்டி பாராட்டு கொடுங்க. கையோட தட்டுக்கிறேன் பாவம். நம்ம உண்மையான கணக்கு, வேற விதமெல்லாம் கிடையாது. உண்மை. இதை பயன்படுத்தி பிடிக்கும். பேசியா போது அங்க பேசிட்டு இருக்கேன். ஆண்ட பேசியா போது சொன்ன பதில் உண்மையை ஏத்துக்கிட்டாச்சுல, ஏன் உங்களை பேச்சு உனக்கு இப்படி பேச்சு உனக்கு தேவையில்லையே. ஆமா, மான பத்தி தெரியல, மணி ஆயிடுச்சு. மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். மானுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லிடுமா கொடுக்குமா? அதுக்கப்புறம் ஒரு பாட்டு அடையாளத்தை. ஆமா, நீ பெரிய விஷயம் இளையராஜா. அடையாளத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டுப்பா. அடையாளம் சொல்லியா? சரி, மானுக்கு உண்டான அடையாளம் அங்க லட்சணம். இதுக்கு தேவை நான் சொல்றது ராஜபாட்டை சீக்கிரம் சொல்லி நீங்க உண்ணாந்து சொல்லணும். நடிகர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க 2 மணி வரைக்கும் நிற்பாங்க. அப்புறம் அவர் வருவாரு, அவர் 4 மணி வரைக்கும் நிற்பாரு. இது நடக்கும். நீங்க இந்த பகுதியில் நாடு நடத்துறவங்க யார் வந்தாலும், எந்த ஆள் வந்தாலும் ராஜபாட்டு ஒரு 3 மணி 3 காலுக்கு விடுமா, விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலைன்னா நாட உலக நிறைய
விட்டுட்டு நீங்க போவீங்க. ஊருக்காரங்க ஒருத்தவங்க நடிக்கிறோம். இருங்கப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. ஊருக்காரவள கிராமத்தார்களை நம்ம சொல்லி ஏவி விட்டுட்டு போயிடுறீங்க. அவங்க என்ன செய்யறது, நாடகம் டான்ஸ் பப்பன் நடிச்சுக்கிட்டு நல்லா அப்பதான் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து முடிக்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு கோவப்பட்டுருவாங்க. அவங்க தொழிலை குறைக்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். அதுக்கு நீ வந்தவனே ஒரு அவங்களுக்கு தெரியும், எச்சரிக்கை பண்ணிடுறேன். வேலையை பார்த்துட்டு போது அடையாளத்தை சொல்லியா ராஜபாட்டுலாம் படிச்சு ஒழுங்கா வர மாட்டாங்க. இனிமே போறாத சின்ன பையல வந்து சும்மா போட்டு போயிருவாங்க. ராஜபாட்டு ஒரு குண்டா செடி சோற தின்னுபிட்டு மட்டம் எல்லாம் தூங்கியது. யாருமா சோறு திங்கல, எல்லாரும் சோத்து பொறுக்கலாம் செத்து போறாங்கம்மா. தின்னுபிட்டு 7 மணிக்கு வருது. நீ எவ்வளவு எல்லாரும் சாப்பிடுற எத்தனை மணிக்கு காயாத காலகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத காலகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத காலகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதம்மாள் மேயாதம்மாள் புல் மேயாதம்மாள் மேயாதம்மாள் மேவும் காலனைந்து நல சந்தனமும் புழுவும் கமலும் கலவங்கள் நின்று சுணங்கு பொழுந்த பொருள் மேயாதம்மாள் காணக்குறவர் கண்மணி எனப்படல் காணக்குறவர் கண்மணி எனப்படல் காணக்குயில் நிகழ்வுடையது மேயாதம்மாள் காணக்குறவர் கண்மணி உன்னை என்ன காண குயில் நின்னது உடையது மேயாதம்மா. சாயாதா 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 கொம்பு ரெண்டு இதுக்கு இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து வாயாத மான் வர கண்டதுண்டோ ஒரு மாட்டாரே கண்டதுண்டோ, மான்வார கண்டதுண்டோ பசும்புல் போன்ற நல்மேனி போன்ற நல்மேனி, புல் போன்ற நல்மேனி புவிதற்கு சொல்கிறாயே மான்வார கண்டதுண்டோ மானுக்கு மறுபெயர் வெண்ணு, மங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, கங்கைக்கு மறுபெயர் பெண்ணுவாங்க. நான் மானுக்குரிய அடையாளம் அங்கலட்சணம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட பள்ளி அடையாளம். இதுவரையிலும் மானே 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 என்று சிறப்பாக ஆடி ஓடி தேடி வந்தெல்லாம் உன்னை சாணியா புதிகாளி அண்ணே என்னன்னு தெரியல அண்ணே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. அண்ணே நாரதர் வந்தாரா, சத்தியம் செய்தாரா, சரி கள்ளகத்தை உண்டு பண்ணாரா, ஆமா. மருகனுக்கு வல்லுக்கு திருப்பணத்தில் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனாரு. அடுத்து வேடூர் வந்தாருல, யாரு, என்ன நம்ம புலிமுட்டை ராமசாமி அப்படியா? வந்தாரா, மானை தேடி வந்தேன், மானை தேடி பெண்ணே உன்னை ஐத்தான் தேடி வந்தேன் இருக்காரு. ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. முருகனை வேண்டுமா? அதனால முருகனை வணங்கிடுமா? வேண்டும் சொல்லு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அடி வடித்தேன் உன்னை மணப்பதற்கு. மக்களும் மீண்டும் சொல்லிக்க பரிசைக்கான ஒளி இசைக்க. ஏன் முடிச்சுட்டாங்களா? மக்களும் மீண்டும் சொல்லிக்க
வள்ளி வேடனாக வந்து வேல் முருகனாக இப்பொழுது வந்திருப்பதெல்லாம் நானே தான் அம்மா. வேல் முருகன், வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு முருகா, முருக கடவுளே, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். சொல்லப்படாது. தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய கரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? உலக மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வார்கள், நாடும் செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும். வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை என்று உனக்கே முதலிடத்தை தருகிறேன் சத்தியமாக. முக்காடை எடுங்க, முக்காடை எடுத்தா மாலை உடல முக்காடை எடுத்தா அது எடுத்தா பக்கத்துல இருக்கிறது அதை எடுக்க ரைட். குலவ போடுங்க, பெண்கள்லாம் குலவ போடுங்க, கை தட்டுங்க, கண்டிப்பா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மை நாச்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை. திருமண கோலம் தந்திருப்பூவை மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. அங்கையே கண்ணீர் அன்பு மீனாட்சி அண்டங்களால்